வணக்கம் நண்பர்களே, எம்எஸ்சி ஆடியோ யூடியூப் சேனல் பண்ணிருக்கோம். நான் உங்கள் நண்பர் முருகன். நண்பர்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைப்பன் நம்ம ரிமோட் கிட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். டெஸ்டிங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு ரிவ்யூ பார்த்துக்கலாம். இது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 10 செட் ரெடி பண்ணிட்டோம். பட் எதுவுமே வீடியோ போடல. இது ஒன்று மட்டும் வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கோம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5.1க்கான ரிமோட் கிட்டு. ரிமோட் கிட் பார்த்திங்கன்னா யூடி ரிமோட் கிட்டு. அப்புறம் ரிமோட் இது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் நம்ம வழக்கம் போல் ஒரு சப்பும், இது வந்து வால்யூம் கண்ட்ரோலு ப்ளஸ் யூஎஸ்பி சாக்கெட்டு பவர் ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்கோம். பேக் சைடு பவர்லாம் பேக் சைடு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து பேஸுக்கு வந்து பனானா சாக்கெட் இருக்குது, நம்ம கொடுக்கல, எல்லாமே இதிலே கொடுத்துட்டோம். ஓகேங்களா, 5 பின்னுக்கு இதிலே கொடுத்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா செலக்டரு ஆக்ஸு டிடிஎஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5.1 இன்புட்டுக்கான சிக்னல் அங்கே கொடுத்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா வேணும்னா FT003 ஆடியோ ரஸ் பாக்ஸ் போட்டுக்கிற மாதிரி இருக்குது, வேணா போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுரும். அவங்க கஸ்டமர் வந்து அது கேட்கல, அதனால் அப்படியே விட்டு பிக்சரில் போட்டுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் கேப் விட்டுரும், அது பாக்ஸ் உட்கார்ற மாதிரி. இப்போ வந்து உள்ளே வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா உள்ள என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவர் செக்ஷனுக்கு வந்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 24/024 10 ஆம்பியர் கொடுத்துருக்கோம் பவர் செக்ஷனு. இது பார்த்திங்கன்னா 10,063 கெப்பாசிட்டர் கொடுத்துருக்கோம், 2 கெப்பாசிட்டரு. இது வந்து பார்த்திங்கன்னா யூடியினுடைய ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனு. இது சக்தியினுடைய கெய்னர் போர்டு. ஆக்சுவலாக கெய்னர் தேவையில்லை, இருந்தாலும் நான் இருக்குன்னு சொல்லிட்டு நானாக போட்டுவிட்டேன், கஸ்டமர் எதுவும் கேட்கல. அடுத்தது பார்த்திங்கன்னா யூடியினுடைய சப்பு ஃப்ரீ, பேஸ் கொஞ்சம் கம்மியாக வரும், அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஆனால் ஆக்சுவலி இதே பேஸ் சரியாக போயிடுச்சு, இருந்தாலும் சரி ஃபிட்டிங் பண்ணது கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி விட்டாச்சு. பாருங்கள், ப்ரீகவுன்ஸ் இங்கேயும் குறைச்சி வச்சுருக்கேன், இங்கே வந்து ப்ரீகவுன்ஸ் குறைச்சி வச்சுருக்கேன். அது இல்லாத பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இன்புட்டில் பாருங்கள் ஒரு 22K ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கேங்க சப்பு பேஸ் பஞ்சிங் ஆகிறதுக்காக, ஒத்தரக்கூடாதுன்றதுக்காக. இது பார்த்திங்கன்னா யூடியினுடைய ரிமோட் கிட்ட நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே பெரும்பாலும் யூடியே தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த கெய்னர் போர்டு மட்டும் அப்போ கிடைக்கல, ஸ்டாக் கிடைக்காதனால அது அப்படி விட்டோம். மற்றபடி எல்லாமே யூடி தான் யூஸ் பண்ணுவோம். போர்டு வைஸ் பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ புது லான்ச்சிங் 5200 போர்டு வந்ததில் அது வந்து ஹெவியாக போட்டிருக்கோம். பாருங்கள், கெல்ட்ரான் கெப்பாசிட்டர் டிரைவர் செக்ஷனுக்குலாம் நல்லா ஹெவியாக போட்டிருக்கோம். பாருங்கள், ஒரு எல்இடி லைட் வரும் பாருங்கள், இந்த எல்இடி லைட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ ஒர்க் ஆகும்போது அது பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். 5 சேனல் போர்டு. இது ஒரு டிரான்சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் தான் போட்டிருக்கோம், 155 ரூபா இந்த ஒரு டிரான்சிஸ்டர். அது மாதிரி ஒரிஜினல் தான் கஸ்டமர் கேட்டாங்க, ஒரிஜினலாக போட்டிருக்கோம். சப்பு மட்டும் அவங்க வந்து கேட்டது பார்த்திங்கன்னா எனக்கு மீடியமாக வேணுன்ற மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் நாம் வந்து நம்மளுடைய 10 பிட் போர்டு போட்டிருக்கோம். 5198 அந்த மாடல் 5200 5198 போட்டு ஒரிஜினல் தொஷிபா டிரான்சிஸ்டர் கிடச்சிது, அது போட்டு சப்புக்கு போட்டிருக்கோம். இது வந்து ஒரு 12 இன்ச்சு சப்புக்கு லோட் பண்ணிக்கலாம். அதே அதிகமாக இருக்கும், பட் நம்மளுக்கு பஞ்சிங் கரெக்டாக வரணுன்றதுக்காக இது மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். இது பைசல் பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட் லான்ச்சிங்கு. இதுக்கு முன்னாடி ட்ரையல் 2 சேனல் மட்டும் போடணும், 5 சேனல் வந்து ஃபஸ்ட்டு தான் லான்ச் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த போர்டு இது லான்ச் பண்ணதுனால இந்த செட்டு மட்டும் தண்ணி எடுத்து வச்சுட்டு வேறு செட்டு டெலிவரி கொடுக்க வேண்டியதெல்லாம் அது பெண்டிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு 9 செட்டு டெலிவரி கொடுத்தாச்சு. இது வந்து வீடியோ எடுக்கிறதுக்காகவே அது பெண்டிங் பண்ணி வச்சுருந்தோம். நம்மளுக்கு டைம் செட் ஆகிறதுனால வீடியோ எடுக்க முடியல. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனலுக்கு 200 வாட்ஸ் வரும். ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா டிரைவர் செக்ஷன்லாம் சிலிகான் டிரான்சிஸ்டர், டிரைவர் செக்ஷனில் சிலிகான் டிரான்சிஸ்டர் போட்டு நல்லா ஹெவியாக பண்ணியிருந்தோம். கஸ்டமர் வந்து வேண்டப்பட்டவங்கிறதுனால அவங்க சொன்ன மாதிரி செஞ்சிட்டோம். ஓகேங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு இதுக்கு வந்து ஃபேன் தேவையில்லை, இவ்வளோ பெரிய ஹீட் பிளேட் இருக்குது, பட் ஃபேன் தேவையில்லை. ஏன்னா ஹீட் பிளேட் பார்த்திங்கன்னா 10 லூப்பு, இதுக்கும் 10 லூப், ரெண்டுமே 10 லூப் தான் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் ஒரு ஃபேன் சும்மா இருக்குமேன்றதுக்காக ஃபேன் வச்சுருக்கேன். சில பேர் கேட்கலாம், ஏன்னா போர்டு வந்து நிப்பாட்டுறதுக்கு வந்து ஹீட் பிளேட் வந்து இப்போ நிப்பாட்டி இருக்கலாமே, ஏன் வந்து மாதிரி படிச்சுன்னு சொல்லி கேட்கலாம். அவங்க வந்து ஃபியூச்சரில் பார்த்திங்கன்னா FT003 ஆடியோ ரஸ் பாக்ஸும் ஏதோ ஒன்று ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் என்ன பண்ணால், இது நிப்பாட்டினா போர்டு தள்ளி இங்கே வந்துடும். சரி, கொஞ்சம் ஈவனாக இருக்கட்டும், ஏன்னா இது வந்து 10 பெட்டுன்றதுனால சூடு ஏறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏறாது. இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் ஹெவியாக போட்டோம், ஒரு ஃபேன் இருக்கட்டும்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் இந்த செட்டு செய்யும்போது பார்த்திங்கன்னா நான் ஒன்று கண்டுபிடிச்சேன். இந்த எர்த் பாயிண்ட் அடிப்பீங்க,
நிறைய பேர் எர்த் அடிப்பீங்க. சில பேர் பார்த்திங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் பக்கத்துலேயே எர்த் அடிப்பீங்க, இந்த லைனில் எடுத்து இங்கே எர்த் அடிப்பீங்க. எனக்கு பார்த்திங்கன்னா அந்த எர்த்து இங்கேருந்து எடுத்து இங்கே அடிக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு அம்மி இஷ்யூஸ் வருது. ஏன்னா நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஏசி யூஸ் பண்ண மாட்டேன், சோலார் தான் யூஸ் பண்ணுவேன். சோலார் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா எனக்கு இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ஒரு எர்த் அடிச்சு விட்ருந்தேன். இதுலேருந்து எடுத்து ஒரு எர்த் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா அம்மிங் வந்தது, அம்மிங் நாய்ஸ் ஃபுல்லாக வந்ததுனால அதை எடுத்துட்டேன். அதை எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு பதிலாக நிறைய கிரவுண்ட் அடிச்சுட்டு பாருங்கள். இது இந்த யூஎஸ்பி சாக்கெட்லேருந்து வர கிரவுண்ட் எடுத்து இங்கே கிரவுண்ட் பண்ணிட்டேன். இங்கே ஒன்று பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கிரவுண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு கிரவுண்ட் பண்ணுறோங்களோ அந்த அளவுக்கு அந்த நாய்ஸ் வந்து ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணலாம். அதேமாதிரி பாருங்கள், ஸ்பீக்கர் அவுட்டில் இங்கேருந்து ஒரு கிரவுண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து அதே பார்த்திங்கன்னா இந்த சப்பு போர்டுக்கு 10 பிட் சப்பு இந்த போர்டுக்கு பாருங்கள், இந்த இடத்துல ஒரு எர்த் பிளேட் அடிச்சிருக்கேன். இந்த போர்டுக்கு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 2 அடிச்சிருக்கேன். இங்கே ஒன்று பாருங்கள், இந்த இடத்துல ஒன்று அடிச்சிருக்கேன், அது கட்டாமல். அதில் பார்த்திங்கன்னா இந்த யூடினுடைய ரிமோட் கிட் போர்டுக்கு இந்த இடத்துல வந்து காமன் அந்த ஒரு இந்த இடத்துல அடிச்சிருக்கேன். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த அம்மி இஷ்யூஸ் எதுவுமே வரக்கூடாதுன்றதுக்காக தான். இது வந்து அடிக்கணுமா தேவையில்லைன்றதெல்லாம் அவங்க பர்சனல் விஷயம். இது நான் அடிச்சிருக்கேன், எனக்கு இருட்டுன்னு தோணுச்சு, அடிச்சிருக்கேன். பாருங்கள், இங்கே அடிச்சிருக்கேன். அது இல்லாத பார்த்திங்கன்னா இந்த ரிமோட் கிட்டில் பக்கரை யூஎஸ்பி போர்டு வந்து மெர்ஜ் பண்ணியிருக்கேன். அது எப்படி மெர்ஜ் பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா இந்த ஆடியோ இன்புட் எடுத்து போய் ஆக்சுவலாக யூஎஸ்பி ஆடியோவில் கொடுத்தாச்சு. இந்த +5 வோல்ட்டு கிரவுண்டு இது எடுத்தாச்சு. இந்த சென்சரு ரிமோட் சென்சரில் வந்து அந்த சென்சரை மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த சிக்னல் வரும்ல அதாவது சொல்கிறது ஐஆர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஐஆர் சிக்னல் மட்டும் ஒன்று எடுத்துக்கணும், ஓகேங்களா? ஏன்னா இதில் 5 வோல்ட்டு கிரவுண்டு இங்கே காமனாக வந்துடும், அந்த கிரவுண்ட் அங்கேயே இருக்கும். இந்த சிக்னல் மட்டும் எடுத்துக்கணும். ப்ளஸ் இந்த 5 வோல்ட்டு, இந்த 5 கிரவுண்டு 5 வோல்ட் 2 எடுத்தாச்சு. அதை எடுத்து போயிட்டு அவங்க இந்த ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க, 5 வோல்ட்டு கிரவுண்டு ஐஆர். இந்த ஐஆர்லேயும் கிரவுண்டு +5 வோல்ட்டு. இதுக்கு வந்து இப்படி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 5 வோல்ட் ரெகுலேட்டரு அதில் இல்லை DC to DC பக் கன்வெர்ட்ரு அது மாதிரி எதுவும் தேவையில்லை. அப்படியே இங்கே காமனாக கொடுத்துருக்குது. அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனை இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டீகோடருக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். FT003க்கு இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, இது என்னன்னு எனக்கு தெரியல. ஆடியோ ரெஸ் பாக்ஸ் பாருங்கள், LED இன்புட்டு ஆடியோ ரெஸ் பாக்ஸ்க்கு இது கோஎக்ஸல் ஆப்டிக்கல் 2 ஆப்டிக்கல் 1. இதுக்கு வந்து சிக்னல் கொடுக்கல நான், ஏன்னா நான் அதை பாக்ஸ் அவங்க பேச்சரில் அவங்க ஃபிக்ஸ் பண்ணும்போது அது கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன், ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், டீகோடருக்கு இங்கே லைன் கொடுத்துக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இதில் கொடுத்துருந்தாங்க, அதை எடுத்து நான் கொடுத்துருக்கேன். அதே இல்லாத பார்த்திங்கன்னா ஒரு கிரவுண்டு இந்த ஒரு கிரவுண்ட் லிங்க் எடுத்து வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஆடியோ சப்ரி வாலங்கிட்ட கிரவுண்ட் கொடுத்துருக்கேன். ஒரு இன்புட் எடுத்துகிட்டு போயிட்டு அம்மி வரக்கூடாதுன்னா இன்னொரு கிரவுண்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்பிளே கொடுத்துட்டு யூஎஸ்பிக்கு வந்துடும், டிஸ்பிளேக்கு போயிடும். இந்த யூஎஸ்பியிலேருந்து ஒரு கிரவுண்டு இந்த இடத்துல யூஎஸ்பி கனெக்டர்கிட்ட இந்த இடத்துக்கு போயிடும். அந்த இடத்துல வந்து காமனாக கிரவுண்டு பாடி இடத்துக்கு போயிடும். இப்போ வந்து இவ்வளோ கிரவுண்டு நான் கொடுத்துருக்கேன். எதுக்கு கொடுத்துருக்கேன்னா அம்மிங் இஷ்யூஸ் எதுவும் வரக்கூடாதுன்றதுக்காக கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? இப்போ வந்து இதை செட்டை ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், செட் ஆன் பண்ணால் ஸ்டாண்ட் பைன்னு வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெல்கம் நோட்ஸு இல்லை நம்ம கம்பெனி பேர் எல்லாமே கொடுத்துக்கலாம். நான் அது வந்து எதுவும் கொடுக்கல, அந்த ஆப்ஷன்லாம் எதுவும் கொடுக்கல. ஸ்டாண்ட் பை வருது பாருங்கள். ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணால் யூஎஸ்பி மாஸ்டர் வரலேருந்து யூஎஸ்பி போயிடலாம். யூஎஸ்பியில் பார்த்திங்கன்னா FM ஒர்க் ஆகுது. இப்போ பாருங்கள், இன்றைய போடுறேன். யூஎஸ்பின்னு வந்துருச்சிங்களா, 104 வாட். இதோ பாருங்கள். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த
இந்த யூஎஸ்பி வந்து இது வந்து யூஎஸ்பி வந்து பக்காரியா யூஎஸ்பி யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து மெர்ஜ் பண்ணாத போது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ரிமோட் யூஸ் பண்ணணும், இதுக்கு ஒரு ரிமோட் யூஸ் பண்ணணும். அந்த அளவுக்கு ஆப்ஷனும் இருக்கும். ஓகேங்களா? இது ரெண்டும் மெர்ஜ் பண்ணாதனால இப்போ நான் ரெண்டுமே மெர்ஜ் பண்ணிவிட்டேன். மெர்ஜ் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் எல்லாமே ஒர்க் ஆகும். இதுதான் வந்து யூஎஸ்பிக்கான ஆப்ஷனை. பாருங்கள், நெக்ஸ்ட் அமுத்துறேன். நெக்ஸ்ட் அமுத்துறேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கண்ட்ரோல் கரெக்டாக இருக்குங்களா? டிஸ்பிளே பாருங்கள். ரெண்டு காமனாக ஒரே ரிமோட்டு தான். நெக்ஸ்ட்டு கொடுத்தா நெக்ஸ்ட்டு வரும். இதுலேயே வந்து வால்யூம் பாருங்கள், வால்யூம் ஏறும். இந்த பட்டன் வந்துன்னா பாஸ் பட்டன் வந்துன்னா பாஸ் ஆகிக்கும் பாருங்கள். எல்லாமே இந்த செக்ஷனில் ஒர்க் பண்ணிக்கும். இது வந்து மெர்ஜ் இந்த ரிமோட் கிட்டோட வந்து இதை வந்து மெர்ஜ் பண்ணணும். மெர்ஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு ரிமோட் இது கொடுக்க தேவையில்லை. இதில் எல்லாமே கொடுத்துருக்க மாதிரி பண்ணிட்டேன். அது வந்து மெர்ஜ் பண்ணிட்டேன். அது இல்லாத பார்த்தீங்கன்னா இதில் டிஸ்பிளே காட்ட மாட்டேங்குது. இதில் வந்து ஒன்றே ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணும்போது வால்யூம் மட்டும் காட்ட மாட்டேங்குது. இல்லை இவ்வளோ தான் மெர்ஜ் பண்ணணுமா இல்லை ஃபுல்லாக மெர்ஜ் பண்ணணுமா எனக்கு தெரியல கரெக்டாக. நான் ஏதோ ஒரு ஐடியாவில் பண்ணேன் அவ்வளோ முழுசாக எனக்கு தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்இடி ஸ்டிக் இது தான் கிடச்சிருக்கு. இதுக்கு அந்த மாடலுக்கான எல்இடி இது தான் கொடுத்துருந்தாங்க. அதனால் இதே மாற்றிட்டேன். இப்போ பாருங்கள், பாட்டு பாடுது. இப்போ நான் வந்து டெஸ்டிங் வீடியோ எதுவும் இது எடுக்கல. டெஸ்டிங் வீடியோ வந்து ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணதோடு சரி. இந்த பாருங்கள், ஃபுல்லாக எல்இடி தான் ஒர்க் ஆகும். எல்இடியே ஃபங்க்ஷன் ஆகும். பாருங்கள், எல்லா எல்இடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். இது வந்து பாட்டு பாடும்போது பார்க்கும்போது தான் பிளிங்க் ஆகும். பாருங்கள், ஆடியோ பாஸ் பண்ணுறேன் நின்றுக்கும். டோட்டலாக எல்லாம் ஆஃப் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா யூவி மீட்டர் மாதிரி. இது ஆன் பண்ணும்போது பாருங்கள் எல்லாமே ஒர்க் ஆகும். இதுக்கு எது யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதிலே வந்து நிறைய மெத்தட் இருக்குது. இது மாதிரி பிளிங்க் ஆகிட்டே இருந்தால் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஜஸ்ட் ஆன் ஆகிட்டே இருக்குது, எந்த ஃபங்க்ஷன் இல்லை, லைட் மட்டும் எதுவுமே இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. லைட் எதுவுமே எரியவே இல்லைங்க, ஆனால் ஆடியோ ஒர்க் ஆக மாட்டேங்குது. சுத்தமாக லைட் எரியவே இல்லை அப்படின்னா மைனஸ் ஓப்பன். இதுக்கு அந்த டெக்னிக்கல் இதுக்காக தான் இது வச்சுருந்தேன். சரி, நான் வந்து வேறு பிக்சருக்காக சும்மா ஒரு யூவி மீட்டர் இருக்கணுன்றதுக்காக நான் ஜென்ரலாக வச்சேன். ஆனால் அதை ஃபிக்ஸ் பண்ணி சில ஆராய்ச்சியெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் அது செய்யுது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாதா எல்இடி போட்டிருக்கு, அதுலேயே ப்ளூ கலர் எல்இடி போட்டால் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா பாருங்கள், இதுலேயே இந்த பிக்சர்லேயே பார்த்திங்கன்னா சப்புக்குமே அப்படி தான் இருக்கும். பாருங்கள், சப்பாக தான் வேலை செய்யும். ஃபஸ்ட்டு இந்த சப்புக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த வேலை வந்து மறுபடியும் இதுக்கெல்லாம் போட்டான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதா எல்இடி போட்டால் அதனால சரி கிளியர் வரல. இது பாரு நல்லா வரும். இந்த யூவி மீட்டர் பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகுதா, அதெல்லாம் அந்த மாதிரி இந்த செக்ஷனில் இதுவும் ஒர்க் ஆகும். இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் எந்த சேனல் ஒர்க் ஆகுது இல்லையான்றது வந்து இது கரெக்டாக டீட்டெயில் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸ்பீக்கர் போச்சு அதெல்லாம் கணக்கு இல்லை. இது கழட்டி ஓப்பன் பண்ணவே எந்த சேனல் பாடுதா இல்லையான்றது டீட்டெயில் எல்லாமே இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக அது கொண்டு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அது கஸ்டமருக்கு இது கொடுத்துடலாம். இது வந்து கஸ்டமருக்கு இன்றைக்கி டெலிவரி பண்ணிடுவோம். ஏன்னா இது ஃபஸ்ட்டு செஞ்ச செட்டு. நம்ம போர்டு ஃபஸ்ட்டு வந்தோடனே இது காமனாக இருக்குன்றது அது ஃபஸ்ட்டு ஃபிட்டிங் பண்ணி செஞ்சு இன்னும் கஸ்டமருக்கு நான் டெலிவரி பண்ணல. ஏன்னா அந்த வீடியோ எடுக்கிறது டைம் இல்லைன்றதுக்காக. அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய ஆர்டர் பாருங்கள். இது ஒன்று ஆர்டர் இருக்குது. இந்த ரிமோட் இது வந்து நார்மலாக ஒரு ஆர்டரு. இது வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் கிட் பாருங்கள். இது ஒரு மெத்தடு புதுசாக வந்திருக்கு. இதுனா ஓப்பன் பண்ணி மட்டும் பார்த்துருக்கு, நான் ஃபினிஷ் பண்ணல. இது ஒன்று இருக்குது. இது மொத்தம் இன்னும் ஒரு 5 செட் ஆர்டர் இருக்குது. இன்னும் இது ஒன்று இருக்குது. இது எல்லாமே இது தனித்தனியாக நான் வீடியோ போடுறேன். இதுக்கு முன்னாடி ஒரு 10 செட் கன்ஃபியூஸாக வந்ததுனால என்னால் வீடியோ போட முடியல. அதனால தான் இது வந்து பாருங்கள் எல்லாமே ஓப்பன் பண்ணி கஸ்டமர் பார்க்கட்டுருக்க எல்லாமே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒன்று, இது ஒன்று அதில் பார்த்தீங்கன்னா இது ஒன்று ஆர்டர் இருக்குது. இது 2 ஆர்டர் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து கண்டினியூஸாக எடுக்கிறேன். ஓகேங்களா? தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டோங்க நண்பர்களே. இது மாதிரி போர்டு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இது வந்து 10 ஃபீட் மோனோ போர்டு. இது வந்து 35/035 15 ஆம்பியர்லேருந்து கொடுத்துக்கலாம். 24/024 ஒரு 35 நான் 40 வரைக்கும் கொடுத்துட்டேன். 40/040 15 ஆம்பியர் கொடுத்து செக் பண்ணிவிட்டேன். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது எல்லாமே செக் பண்ணிவிட்டேன். ஒரு 35 வரைக்கும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஏன்னா அது 40/040 பார்த்தா ரேட்டு கொஞ்சம் அதிகமாக வரும். இதுதான் சப்புக்கு போடுறேன். அடுத்தது போடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நான்
சொல்கிறேன். ஓகேங்களா? தொடர்ந்து வீடியோ பார்த்துன்னு வாங்க நண்பர்களே. இது எம்எஸ்சியோட யூடியூப் சேனல் பெண்ணாகும். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.